எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஓவில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்டேட் என்ன அப்படின்னா, மார்ச் 5ஆம் தேதிக்குள்ளார உங்கள் வாலெட்டில் இருக்கிற எல்லா அமௌண்ட்டுமே, அதாவது இன்கம் வாலெட்டாக இருக்கட்டும், இல்லை டாஸ்க் வாலெட்டாக இருக்கட்டும், இல்லை இன்ட்ரோ இன்கம் வாலெட்டாக இருக்கட்டும், எந்த வாலெட்டில் அமௌண்ட் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் அஃபிலியேட் வாலெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த 5ஆம் தேதிக்கு அப்புறமா 5ஆம் தேதிக்குள்ளே சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அமௌண்ட் எல்லாமே இந்த அஃபிலியேட் வாலெட் இருக்கும், நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் 5ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாலெட்டில் எந்த ஒரு அமௌண்ட்டுமே இருக்காது. அதாவது டாஸ்க் வாலெட்டாக இருக்கட்டும், இன்ட்ரோ இன்கம் வாலெட்டாக இருக்கட்டும், எதுலேயுமே அமௌண்ட் இருக்காது. 5ஆம் தேதி வரைக்கும் தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாருமே எஸ்பிஐயில் லாகின் பண்ணி உங்கள் ஐடி ஆக்டிவில் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் உங்கள் எஸ்பிஐ ஐடி வந்து லாகின் பண்ணி நீங்கள் உங்களுடைய வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை பூரா அஃபிலியேட் வாலெட்டுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஐடி வந்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க பார்த்தீங்களா, வித்ட்ராவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வித்ட்ராவ் டச் பண்ணுங்கள். வித்ட்ராவ் டச் பண்ணிட்டு இந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க. வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க சூஸ் வாலெட். நீங்கள் வந்து இன்கம் வாலெட், இன்ட்ரோ வாலெட், உங்களுக்கு எந்த வாலெட்டில் அமௌண்ட் இருக்கோ அந்த 2 வாலெட்டோட அமௌண்ட்டுமே இந்த இடத்துல காட்டும். இந்த இடத்துல காட்டி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் வாலெட்டில் வந்து 500 இருக்குது. அதை 500 கொடுத்து சப்மிட் கொடுத்துடலாம். அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லி அஃபிலியேட் அக்கௌண்ட்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரோ போனஸில் நம்மளுக்கு அமௌண்ட் இருக்குது, அதையும் டச் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ எல்லா அமௌண்ட்டும் அப்படியே கொடுத்துருங்க. ₹1 கூட விடாதீங்க. எல்லா அமௌண்ட்டையுமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு போயிட்டு உங்கள் டேஷ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேஷ்போர்ட் டச் பண்ணுங்கள். இந்த டாஸ்க்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா டேஷ்போர்ட் டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே வாங்க. கீழே வந்துச்சு பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஏர்னிங்கில் 0 ஆயிடுச்சு, இன்ட்ரோ இன்கமும் 0 ஆயிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் ₹10,700 இருக்குது. இந்த அமௌண்ட்டை மட்டும்தான் எஸ்பிஓ ரன்னிங் ஆகும்போது நம்ம வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியும். அதனால இருக்கிற எல்லா அமௌண்ட்டையுமே அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற எந்த ஒரு அமௌண்ட்டுமே எல்லாத்தையுமே 0 பண்ண போகிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் டீமில் யாராச்சும் ஆக்டிவில் இருந்தாங்கன்னா அவங்களோட ஐடி ஆக்டிவில் இருந்துச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து இந்த மெசேஜை வந்து பாஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணி வச்ச அமௌண்ட்டு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எல்லாருமே இந்த தகவல் வந்து யாரெல்லாம் எஸ்பிஐயில் ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து சென்ட் பண்ணுங்கள். அவங்களும் அவங்களுடைய அமௌண்ட்டை பூரா அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் எஸ்பிஓ பற்றி போகிற எல்லா வீடியோங்களும் முன்னே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.